சபாநாயகராக யார் நியமிக்கப்படுவார் என்ற கேள்வி இவ்வாறு எழுப்படுகிறது. எனவே அத பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற தகவலை நாங்கள் பார்க்கும்போது அத பத்திரிகையில் ஒரு தகவல் இவ்வாறு தரப்படுகிறது. கதாநாயக்க அசோக ரன்வல என்பதாக ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. தேசிய மக்கள் சக்தியின் ஊடாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் அசோக ரன்வல அந்த பதவிக்கு நியமிக்கப்படலாம் என்ற கேள்விக்குறியுடன் கூடிய செய்தியாக அது தரப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கலாம். இதே நேரம் ஏனைய பத்திரிகைகளிலும் இது தொடர்பான தகவல்கள் தரப்பட்டிருக்கின்றன. ஒரு சில ஊடகங்களில் கட்சியினுடைய பழைய உறுப்பினராக இருக்கிற நிஹால் கலப்பத்தி நியமிக்கப்படக்கூடும் என்பதான தகவலையும் நாம் இவ்வாறு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் சபாநாயகராக நிஹால் கலப்பத்தி தெரிவு செய்யப்படக்கூடும் என்பதாக தமிழன் பத்திரிகை இன்றைய தினம் இது தொடர்பான செய்தினை வெளிப்படுத்தி இருக்கிறது. எனவே அவருடைய குறித்த பதவிக்காக பிமல் ரத்நாயக்கவின் பேர் தான் ஆரம்பத்தில் முன்மொழியப்பட்டுள்ள போதிலும் பின்னர் அதையும் மாறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த பொதுத் தேர்தலில் அவர் 1,25,983 விருப்ப வாக்களை பெற்று ஹம்பாந்தோட்டை மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் நிஹால் கலப்பத்தி. எனவே அவர் பொருத்தமானவராக இருப்பார். காரணம், மக்கள் விடுதலை முன்னணியுடைய ஒரு பழைய உறுப்பினர், ஆரம்பகால பாராளுமன்ற உறுப்பினர் என்பதும் சுட்டிக்காட்டத்தக்கது. எவ்வாறு